பிடிக்காதவர்கள், எப்போதும் எங்கள் மீது காழ்ப்பை கொட்டுகிறவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு எதிரான அவதூறுகளை பரப்ப தொடங்கினார்கள். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வன்னியரசு அவருடைய தந்தையுடைய நினைவிடத்தில் போய் அஞ்சலி செலுத்தி விட்டு வர வேண்டும் என்று விருதுநகருக்கு போய்விட்டார். அது அவரே எடுத்த முடிவு. அவர் போயிருந்தார் அவருடைய தந்தை நினைவிடத்திற்கு. அவர் அடுத்த நாள் 9ஆம் தேதி காலை 8:45 மணிக்குத்தான் சென்னை மதுரை விமான நிலையத்தில் அவர் விமானம் பிடித்து இங்கே வந்து சேர 10 மணிக்கு மேலாகிவிட்டது. நான் இருக்கிற இடத்தை தேடி பிடித்து வருவதற்கு 12 மணிக்கு மேலாகிவிட்டது. ஆக சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டால் மட்டும்தான் ஆதரவு கடிதத்தை தர முடியும். காட்டுமன்னார்குடி எம்எல்ஏ ஒரு இடத்தில் தனியே தங்கியிருக்கிறார். நான் தங்கியிருந்த இடம் அவருக்கு சொல்லப்படவில்லை. அவருக்கு 12:30 மணிக்குத்தான் நாங்கள் சொல்ல முடிந்தது. ஏனென்றால் பொதுச் செயலாளர்கள் வந்து பேசிய பிறகு, வன்னியரசும் வந்து சேர்ந்த பிறகு அவரும் வருவது சரியாக இருக்கும் என்று நாங்கள் தகவல் கொடுத்தோம். பிறகு நாங்கள் பேசினோம். 2 மணிக்கு ஒரு முடிவுக்கு வந்தோம். அதன் பிறகு ஃபார்மெட், அதாவது எந்த விண்ணப்பத்தில் கையெழுத்திடுவது, அது கவர்னர் அலுவலகத்தில் ஏற்பாடு செய்த விண்ணப்ப படிவம். அந்த விண்ணப்ப படிவத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு வந்து என்னுடைய லெட்டர் ஹெட் கொண்டு வந்து அதிலே நாங்கள் தனியே ஒரு கவரிங் லெட்டர் தயார் செய்து அதை ரப்பர் ஸ்டாம்ப் மூலம் அதிகாரப்பூர்வமாக நான் தான் என்னுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு உடன்படுகிறார்கள் என்ற அடிப்படையிலே அவர்கள் தனியே கையெழுத்து போடுகிற அந்த தாளிலும் என்டார்ஸ் செய்து நான் கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்ப் வைத்தேன். அதற்கு ஒரு கால அவகாசம் தேவைப்பட்டது. ஆளுநருக்கு நேரடியாக என்னுடைய லெட்டர் ஹெட்டில் எழுதக்கூடிய ஒரு லெட்டர், இது மாதிரி நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம், இந்த 2 பேரும் என் கட்சி சார்பில் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க என்கிற ஒரு கவரிங் லெட்டர், இதையெல்லாம் தயார் செய்த பிறகு தாவேகா பொறுப்பாளர் ஆதவ அர்ஜுனுக்கு தகவல் கொடுத்து அவர் 3:30 மணிக்கு மேல் வந்து எங்களோடு பேசி கொண்டிருந்தார். 4:45 மணிக்கு தான் தயாராகி முடிந்தது. கையெழுத்திட்டார்கள். அதன் பிறகு நான் நேரடியாக பிரஸுக்கு வந்து விட்டேன். அவர் நேரடியாக ஆளுநர் மாளிகைக்கு போய்விட்டார். ஆகவே என்னை சுற்றி அல்லது என்னை முன்னிறுத்தி என்ன நடந்தது என்பது பற்றி பெரிதாக எங்களுக்கு தெரியாது. ஆனால் தகவல் கிடைத்தது. அந்த தகவலைத்தான் நான் தகவல் கிடைத்தது என்று சொன்னேன். ஊடகங்கள் அதை பெரிதுபடுத்தி விட்டார்கள். இப்போது அதிமுகவுக்குள்ளே என்ன உரையாடல் நடந்தது என்பதை அவர்கள் ஊடகங்களின் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பற்றி எனக்கு பெரிதாக தெரியாது. அவ்வளவுதான்.